வணக்கம், JayamAccounts. இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு மல்டிடாக் என்னும் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த மல்டிடாக் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு மெனு கிரியேட் பண்ணிக்கிறது. அதாவது இப்போ மாஸ்டர்ல போனோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ள போனோம்னா லெட்ஜர் குரூப் அப்படிங்கிறது இதெல்லாம் டிஃபால்ட்டான குரூப் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டான மெனுவா அதில் இருக்கு. ஸோ நமக்குன்னு ஒரு மெனு, நம்ம எமர்ஜென்சிக்கு இவ்வளோ மெனு நம்ம போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எந்தெந்த மெனு எல்லாம் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேக்குள்ளார போய் டே புக்கு போகணும். ஸோ இது ஒரு மெனு. அது மாதிரி ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், இது இந்த மெனுக்குள்ளார போனால் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம், ரிப்போர்ட்ஸுங்கிற மெனுக்குள்ளார. இது மாதிரி நமக்குன்னு ஒரு மெனுவை கிரியேட் பண்ணி நம்ம அதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எப்படி ஒரு டிடிஎல் லோட் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ மாஸ்டர் அப்படிங்கிறதுக்குள்ளார அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோன்னு இருக்கு. டிரான்சாக்ஷனுக்குள்ளார அக்கௌண்டிங் வச்சர், இன்வென்ட்ரி வச்சர்னு இருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்குன்னு ஒரு மெனுவை கிரியேட் பண்ணி அந்த மெனுக்குள்ளார நமக்கு வேண்டிய எந்தெந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். JayamAccounts அப்படிங்கிற ஒரு மெனுவை இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்குள்ளார போனோம்னா நமக்குள்ளதெல்லாம் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுல போய் என்டர் பண்ணோம்னா ஈஸியா உள்ள போயிடலாம். நம்ம இதுக்குள்ளார ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் போகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்குள்ளது மட்டும் எல்லாம் ஒரு செட்டா வச்சுக்க போறோம். ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்பட போறது இல்லை. ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது அடிக்கடி தேவைப்பட போறது இல்லை. இதெல்லாம் நமக்கு அடிக்கடி தேவைப்படுதோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே மெனுவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மெனுக்குள்ளார பண்ணோம்னா அது அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு எப்படி டிடிஎல் லோட் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். இப்போ டிடிஎல் லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். இதை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். இதை மறக்காம பண்ணணும். இது உங்களுக்கு நல்லாவே தெளிவா தெரியும். சரி, இப்போ டிடிஎல் எப்படி லோட் பண்றது? கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கிரீன் வந்துடும். இந்த ஸ்கிரீன்ல போய் தான் நம்ம டிடிஎல் லோட் பண்ணணும். இதுல F4 பிரஸ் பண்றோம். F4 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன் எதுக்காக அப்படின்னா டிடிஎல் கான்ஃபிகரேஷன் சொல்றது. இந்த டிடிஎல் கான்ஃபிகரேஷன் என்னன்னா எந்த பாத்துல, எந்த ஃபோல்டர்ல, எந்த ஃபைல் நேம்ல என்ன எக்ஸ்டென்ஷனோட இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்க அந்த டிடிஎல் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா டிடிஎல் லோட் ஆயிடும். இப்ப டேலி டிடிஎல் லோட் பண்ணிட்டோம். நமக்கு வேண்டிய டிடிஎல் எங்க இருக்கோ அந்த பாத்து, அந்த ஃபோல்டர், அந்த பாத் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்க சொல்லிட்டோம். சொன்ன உடனே அந்த டிடிஎல் லோட் ஆயிடுச்சு. இங்க எந்த எரரும் இல்லை. இந்த எரர் இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா இந்த இடத்துல எரருங்கிற மெசேஜ் வந்துடும். இந்த இடத்துல எரர் இல்லை அப்படிங்கிறதுனால மெசேஜ் வரல. கீழே அதே மாதிரி பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆல்ட் டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா? இந்த சீரியஸ் ஏ சீரியஸ் 6.6.3 அப்படின்னு அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா டிடிஎல் 2 of 2 லோடட் அப்படின்னு இருக்கு. இங்க 2 டிடிஎல் லோட் பண்ணிருக்கோம், 2 லோட் ஆயிடுச்சு. 2 டிடிஎல் 2மே லோட் ஆயிடுச்சு அப்படிங்கறத இங்க காட்டுது. ஸோ இப்போ எஸ்கேபை வெளில வந்தோம் அப்படின்னா இந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறது வந்துடும். இந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு வந்தோம்னா இந்த குவிக் அப்படிங்கிற அந்த பட்டனுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா JayamAccounts அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுக்குள்ளார போனோம்னா நமக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம இதுக்குள்ளார வச்சுக்கலாம். ஜென்ரேட் வவுச்சர்னா வவுச்சர் என்ட்ரிக்குள்ளார போயிடும். இந்த இடத்துல இந்த வவுச்சர் வந்துடும். நமக்கு பேமெண்ட் வேணா பேமெண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா F9 வேணும், பர்ச்சேஸ் வேணும்னா பர்ச்சேஸ் போட்டுக்கலாம். நமக்கு டிஃபால்ட்டா பேமெண்ட் வேணும் பேமெண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம அங்கே பேமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். வேணாங்க நம்ம மாத்திக்கலாம். அடுத்தது அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கறது, சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும்னா சேல்ஸ் வவுச்சர்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெனு. பர்ச்சேஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு மெனு. டே புக், இந்த இடத்துல இருந்துட்டு டே புக் போய்க்கலாம். இந்த இடத்துல ட்ரையல் பேலன்ஸ், எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை மட்டும் ஒரு மெனுவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம், டைம் சேவ் ஆகும். நம்மளுடைய கிளாஸ் போடுறதுனுடைய மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டைம் சேவ் பண்றது, ஒர்க்லோட குறைக்கிறது தான். இந்த மெனுக்குள்ளார நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். என்னென்ன மெனுவெல்லாம் நமக்கு தேவையோ, என்னென்ன வவுச்சர்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் இங்கேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா எந்த ஹெட்டிங்ல வேணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் அந்த இது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல இருந்து நம்ம மெனுக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா, அதாவது எப்படி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளார வந்துட்டா நமக்கு எந்த இடத்துல எந்த புக்கை எங்க வச்சிருக்கோம், எந்த லெட்ஜர் எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஸோ அதே மாதிரி இது நமக்குன்னு ஒரு கஸ்டமைசேஷனான ஒரு டிடிஎல். இந்த டிடிஎல் இந்த மெனு மட்டும் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எத்தனை மெனு வேணாலும் வச்சுக்கலாம், எந்த மெனு வேணாலும் வச்சுக்கலாம், எந்த ஸ்கிரீனை கொண்டு வந்து வேணாலும் இதுக்குள்ளார வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ல பட்டன் பாரும் இருக்கும். அதுக்கு சைமல்டேனியஸா டியை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டே புக்குங்கிறது ஓப்பன் ஆகும். இங்க டீன்னு இருக்கும். கண்ட்ரோல் டீயை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு இடத்துல இருந்து எப்படி வேணாலும் உள்ள போறது, வெளில வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு டிடிஎல் தான் இது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்குன்னு ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா டிடிஎல்லே ஒரு கஸ்டமைசேஷன்.
டேலியே நமக்கு கஸ்டமைசேஷனான சில இதெல்லாம் கொடுத்துருக்கு. அந்த கஸ்டமைசேஷனுக்குள்ளாரையும் கஸ்டமைசேஷன். இன்னைக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப சுருங்கி போச்சு. அதனால நம்மளுடைய ஒர்க்லோட சிம்பிளிஃபை பண்றதுக்கும் ஈஸியா அக்சஸ் பண்றதுக்குமான ஒரு மெனு தான் இந்த டிடிஎல் டூல். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிடிஎல் டூல் உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு டிடிஎல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.